இன்னைக்கு எவ்வளோ நாளைக்கு அவன் ரூபத்தில் இருக்குது. இன்னைக்கு சீக்கிரம் வேலையை முடிக்கலான்னு பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். அவன் உன் கூட தானே இருக்கா? உனக்கு என்ன வேணும்? கீர்த்தி அவன் இங்கே இல்லை. அவன் என்கிட்ட தூக்கிட்டு போயிட்டான். நான் வேற யூனிவர்சிட்டி சேர்ந்தவன். நம்ம உருவத்தில் அலையிற அவனை பிடிக்க நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா? சரி வா. வாசலில் நின்று இருக்காம சீக்கிரம் மேலே வா, இல்லைனா அவன் மந்திர குச்சியை வச்சு அணில் இல்லாமல் இல்லைனா பெரிய வவ்வாலை மாத்திர போகிறான். என்ன பார்க்குறேன்? சீக்கிரம் உள்ள வா. ஓவரா மிரட்டானே இவனா இருப்பானோ? பார்த்துக்கலாம். இங்கே பாரு, நம்ம இடத்த எப்படி ஆக்கி வச்சிருக்கிற மாதிரி வீடெலாம் எப்படி கிடக்கு பாரு. இதெல்லாம் அவன் தான் காரணம். வாலையும் அவன் தான் தூக்கியிருப்பான். அவனுக்கு தேவையான ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் நம்ம எல்லா யூனிவர்ஸ்க்கும் வந்து நம்மளை அவன் அட்டாக். அது எப்படி வாயை திறக்காமலே பேசுகிற? அதெல்லாம் சீக்கிரம் எல்லாம் சொல்ல முடியாது. கம்முன்னு உட்காரு. நானே மந்திரவாதி. ஏதாவது பிரச்சனையா? அவன் இங்கேருந்து வராமல் இருக்கிறதுக்காக இந்த கதவை நான் சாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அங்கே பாரு, அந்த எலக்ட்ரிக் கரண்ட் வழியாக அவன் வந்துடுவான். அதனால தான் நான் இதை சாத்துறேன். ஏதாவது ஹெல்ப் வேணுமா? சொல்லாதீங்க, செய்யுங்க. ஓகே. பார்த்து செய்யுங்க. மேலேருந்து வந்துட போகிறான். அங்கேருந்து வருவானா? ஏங்க அவன் ஒரு எலக்ட்ரிக்குங்க. அந்த எலக்ட்ரிக் ஒயர் மூலயமாவா? செமையாக இருக்குதுங்க. ஈஸியாக அவனை முடிச்சிடலாம். ஏங்க அவனை அசால்ட்டாக நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அவன் ஒரு எலக்ட்ரிக் கண்டெய்னர்னா அவனை சீக்கிரம் முடிச்சிடலாம். ஈஸி. வாங்க. கீர்த்தியோட ஃபோட்டோவா? போகலாமா? போகலாம். நான் சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க என்னாச்சு? அது ஏன் கீர்த்தி? அதாவது என்னால் எதுவுமே நம்ப முடியல. அந்த ஃபோட்டோ இங்கே கிடந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்கிறீங்களா? ஹெல்ப் பண்ணுங்கள். நான் எங்கள் வீட்டுக்கு போகணும்.